அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 32 இன்ச்சு சாம்சங் எல்இடி டிவி. இந்த டிவியில் நம்ம யூனிவர்சல் போர்டு மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம யூனிவர்சல் மதர் போர்டை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த டிவியில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சு. டிவி கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அதனால் டிஸ்பிளே இப்போ முன்னாடி சேஞ்ச் பண்ணியாச்சு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஓடிச்சு. அடுத்து மதர் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மதர் போர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு யூனிவர்சல் போர்டு நம்ம இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வரும். உங்களுக்கு எல்இடி டிவி, சிஆர்டி டிவி சம்மந்தமாக ஏதாவது லேர்ன் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கம்மியான ஃபீஸில் வந்து உங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களை சொல்லித்தரேன். இந்த மதர் போர்டை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காரணம் வந்து இது ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணாமல் வந்துட்டாங்க. டிஸ்பிளே உடஞ்சிட்டு ஒரு 6-7 வருஷமாக டிவியை சும்மாவே போட்டுருந்தாங்க. அப்புறம் டிஸ்பிளே போட்டோம்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 2-3 நாள்லேயே வந்து உங்களுக்கு போர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மதர் போர்டில் வந்து நம்ம வந்து சப்ளை வந்து எது கொடுக்குறோன்னா உங்களுக்கு 13 வோல்ட்டு. சாம்சங் டிவி பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 13 வோல்டேஜ் வரும் பவர் சப்ளைலேருந்து மதர் போர்டுக்கு. அதை நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். பவர் சப்ளை போர்டில் 13 வோல்ட் வரும். இப்போ நம்ம யூனிவர்சல் போர்டு கனெக்ட் பண்ணுறோம்ல, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதுக்கு பவர் சப்ளை வேணும். அதை வந்து இங்கே பவர் சப்ளை போர்ட்லேருந்து தான் எடுக்க முடியும், எஸ்எம்பிஎஸ் போர்ட்லேருந்து. அதில் 13 வோல்ட்டு தான் நம்ம எடுத்து அந்த யூனிவர்சல் போர்டுக்கு பவர் சப்ளைவை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை போர்டை வந்து பேக்லைட் வந்து பவர் சப்ளை போர்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வேலை செய்யுதா அப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது வேலை செய்யுது. அந்த ரவுண்டாக ஹோல் தெரியுதுல்ல, அதில் உங்களுக்கு வெளிச்சம் வருது பாருங்கள். ஆஃப் ஆகிட்டு திரும்பி ஆன் பண்ண வெளிச்சம் வருது பாருங்கள். ஆனால் பேக்லைட்டு வேலை செய்யுது, ஆனால் கண்ட்ரோல் ஆகாது. டிவி ஆன் பண்ண உடனே பேக்லைட் எரியும். அது கண்ட்ரோல் ஆகணும்னா இந்த பவர் சப்ளை போர்ட்லேயே வந்து ப்ளூ ஆன் ஆஃப்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பிஎல்யூ பேக்லைட்டு 6 பின் நம்பர் 6ல் பிஎல்யூ ஆன் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பின்னில் வந்து நம்ம ஒரு ஒயர் சப்ளை எடுத்துக்கணும். ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒயர் எங்கன்னா யூனிவர்சல் போர்டு இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஆன் ஆஃப் சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணணும். மற்ற இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில், அது ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஒன்று ஒரு ஒயரில் இருக்கும் ஒயிட்டில், இன்னொன்று வந்து ப்ளைனாக இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் 13 வோல்ட்டு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து எல்இடி டிரைவ் பண்ணுறதுக்கான அந்த ஒயர் பின் நம்பர் 6ல் எடுத்திருக்கேன். எதுலன்னா பவர் சப்ளை போர்டில் பின் நம்பர் 6. நம்ம யூஸ் பண்ணுற போர்டு பார்த்திங்கன்னா வெர்ஷன் 10 TR67.03 போர்டு நம்பர். யூனிவர்சல் போர்ட்லேயே வந்து மதர் போர்டு வந்து நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. இது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 10. ஓகே, இதில் வந்து நம்ம
பவர் சப்ளை வந்து இதுக்கு எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்று கீபேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஜாக்கில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து பவர் இன்புட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட்டு 12 வோல்ட்டுன்னு போட்டிருப்போம். அதில் தான் இந்த 13 வோல்டேஜ் வருது பாருங்க, அதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 14 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் போர்டு. அதிகமாக போனால் தான் உங்களுக்கு போர்டு ஃபால்ட் ஆகும். இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு 13 வோல்ட்டு தான் வருது. அது 12 வோல்ட்டு அப்படிங்கிறதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து கிரவுண்டு ஒயிட் கலர் ஒயர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதை தான் வந்து இந்த பேக் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான யூனிவர்சல் போர்ட்லேருந்து போகக்கூடிய ஒயர் இது. அடுத்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து என்ன வோல்டேஜில் வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது இது 12 வோல்ட் பேனலு. ஸோ வந்து இதில் இந்த ஜம்பர் ஒன்று இருக்குது பாருங்கள், 3 இருக்கும். இதில் 3.3 வோல்ட்டு, 5 வோல்டேஜ், இன்னொன்று வந்து 12 வோல்ட்டு. இந்த ஜம்பர் எடுக்கணும். எடுத்து நமக்கு பேனல் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு, அதாவது அதில் டீகான் போர்டும் 12 வோல்ட்டில் தான் வேலை செய்யும், பேனல் வோல்ட்டும் 12 வோல்ட்டு தான் போகுது அதுக்கு. ஸோ அந்த ஜம்பர் வந்து 12 வோல்ட்டுக்கும் 2 பின் இருக்கும், 12 வோல்ட்டுன்னு போட்டிருக்க இடத்துல இந்த ஜம்பர் அடிக்கணும். அதை மாற்றி கனெக்ட் பண்ணி, ஆல்ரெடி 5 வோல்ட்டில் இருந்தது, அது 12 வோல்ட்டுக்கு மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த எல்விடிஎஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது அந்த யூனிவர்சல் போர்ட்லேருந்து நான் வந்து ஆல்ரெடி சாம்சங் டிவி அதில் டிஸ்பிளே மாற்றுறது எல்ஜி டிவி டிஸ்பிளே மாற்றிருக்கு. எல்விடிஎஸ் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி டிவிக்கு உள்ள எல்விடிஎஸ் கேபிள் வந்து எல்ஜி டிவிக்கு உள்ளது தான் வாங்கணும். நம்ம வாங்கும்போது யூனிவர்சல் போர்ட் டு எல்விடிஎஸ் கேபிள் வந்து எல்ஜி டிவிக்கு உள்ளது வாங்கிக்கணும். அதை கனெக்ட் பண்ணியாச்சு யூனிவர்சல் போர்ட்லேருந்து. இப்போ பவர் இன்புட் வேணும்னு அவ்வளோதான், எல்லா கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆன் பண்ணோன்னு பேக் லைட் ஆன் ஆகுது பாருங்கள். யூனிவர்சல் போர்டில் ஆஃப் பண்ணிட்டோம்னா மதர் போர்டில் பேக் லைட் ஆஃப் ஆகிடும். நான் முன்னாடி வந்து தெரியுதுங்களா, அந்த ஹோலில் வெளிச்சம் எரியுது, வெளிச்சம் வருது பாருங்கள், அதுதான் பேக் லைட்டோட வெளிச்சம். இப்போ ஆஃப் பண்ணும்போது லைட்டும் ஆஃப் ஆகிடும், கண்ட்ரோலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணாமல் பார்க்கும்போது டிவி ஆன் பண்ணோடனே ஒன்று பேக் லைட் எரியும், கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம இந்த யூனிவர்சல் மதர் போர்டு மூலமாக நம்ம அந்த பேக் லைட்டும் கண்ட்ரோல் பண்ணுறோம். டிவி ஆன் ஆகும்போது மட்டும், அதாவது பிக்சர் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பேக் லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ டிஸ்பிளேவில் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். டிவி ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ரெட் கலரில் வருது, க்ரீன், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டுன்ட்டு கலர் சேஞ்சிங் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பர்னிங் மோடுன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த கண்டிஷனில் இருக்குது. இது நம்ம வந்து இதுக்கு இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்து நம்மளோட இந்த ரெசல்யூஷனை செட் பண்ணணும். இது 32 இன்ச்சு டிவி. இது ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் வந்து இன்புட் பட்டன் அழுத்தி 31181 31181ங்கிற நம்பரை இதில் அழுத்தணும். இந்த போர்டுக்கு அழுத்தும் போது உங்களுக்கு அந்த மோட்லேருந்து மாறிடும். கலர் பர்னிங் மோடுலேருந்து நார்மலாக ஓகே டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். டிஸ்பிளே வருது பாருங்க, HDMI இன்புட்டில் இருக்குது. ஓகே, வால்யூம் கண்ட்ரோல் வேலை செய்யுது தெரியுது. ஓகே, மெனு பட்டனில் உள்ள பிக்சர், சவுண்டு, சேனல், டைம், செட்டிங்ஸ்லாம் வருது. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த போர்டை யூனிவர்சல் போர்டை வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு ஏதாவது ஒரு இடத்துல செட் பண்ணிக்கணும். அது செட் பண்ணுறதுக்கான கேபினெட்டும் வருது.
கேபினெட்டாக வாங்கி கூட நீங்கள் வெளியில் ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கலாம் அந்த போர்டை. ஒயர் கனெக்ஷன் நீ செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பிக்சர் வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. சாம்சங் எல்இடி டிவியில் ஆல்ரெடி எல்ஜி பேனல் மாற்றியாச்சு டிஸ்பிளே. அந்த எல்ஜி பேனலுக்கு ஏற்ற மாதிரி எல்விடிஎஸ் கேபிள் வாங்கியாச்சு. யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணி படமும் வருது. சரிங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.